ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸோட நம்பர் 1 ஷோவான ஸ்குட் கேம் வந்து உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு சக்சஸான ஒரு ஷோ. அந்த ஷோவோட சீசன் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த ஸ்குட் கேம் சீசன் 2 ஓட கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீசன் 1 முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ தான் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வச்சு அந்த ஸ்குட் கேம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதனால 2 வருஷமா அந்த கேமுக்கு இன்வைட் பண்றவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கண்டுபிடிக்க ஹீரோ கிட்ட ஒரு அடியாள் குரூப் வந்து இருக்கும். அவங்க மூலமா இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சீசன் 1ல ஃப்ரண்ட்மேன் தன்னுடைய பிரதர் வந்து சுட்டு கொல்ற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அவர் கூட வந்து ஒரு காப்பா வந்து இருந்திருப்பாரு. அவர் வந்து செத்துருக்க மாட்டாரு, உயிரோட தான் வந்து இருந்திருப்பாரு. அவருமே இன்னொரு பக்கம் அந்த தீவை வந்து தேடின்னு இருப்பாரு. அப்படி தேடி தேடி களைச்சு போய் இதுக்கப்புறம் தேட மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா தான் இந்த காப் நம்ம கதையோட ஹீரோ ஸ்குட் கேமுக்கு இன்வைட் பண்றவன் இவங்க எல்லாரோட பார்த்தும் ஒரு இடத்துல வந்து ஒண்ணு சேரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்மேனும் டீம் அப் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஸ்குட் கேமுக்கு இன்வைட் பண்றவன்ட்ட இருந்து ஃப்ரண்ட்மேன் இருக்கிற இடம் வந்து தெரிய வருது. அவனை பிடிக்கிறதுக்காக ஹீரோவும் அவனோட டீமும் வந்து போறாங்க. அங்க ஃப்ரண்ட்மேன் கிட்ட நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதோட முடிவுல நம்ம ஹீரோ ஃப்ரண்ட்மேன் கிட்ட என்ன அந்த கேமை மறுபடியும் விளையாட விடுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஃப்ரண்ட்மேனும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோ அங்க இருந்து கடத்திட்டு போயிட்டு கேமுக்குள்ள வந்து விட்டுறாங்க. எதுக்காக நம்ம ஹீரோ திருப்பி இந்த கேமை விளையாட வந்தாரு, அவர் இந்த கேமை வந்து தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அந்த போலீஸ்மேன் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்குட் கேம் சீசன் 2 வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீசனோட பாசிட்டிவ்ல இருந்து போயிடலாம். இவங்க விளையாண்ட எல்லா புது கேம்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சீசன் 1ல இருந்த பழைய கேமுமே வந்து ஒரு சிலதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க புது கேம்னு சொல்லி காட்டினது எல்லா கேமுமே வந்து மத்தவங்களுக்கு வேணா புதுசா தெரியலாம், நம்ம கல்ச்சருக்கு வந்து அது பழக்கப்பட்ட கேமா வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேமஸா மூவில பார்த்த கேமா வந்து இருக்கும். ஸ்பாய்லர், ஒரே ஒரு கேம் நேம் மட்டும் சொல்லிக்கிறேன். கல்லாங்கா விளையாடுறாங்க. சீரிஸ் பார்த்தவங்களுக்கு அது என்ன கேம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல இந்த நேமை தான் சொல்லுவாங்க. நான் என் அக்கா கூட சின்ன வயசுல அந்த கேமை விளையாடுவேன். அதை மீன் பண்ற மாதிரி இதுல ஒரு டயலாக் வந்து வச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் வந்து ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஹீரோ நம்ம கேமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விறுவிறுன்னு வந்து இருக்கும். ஹீரோவை தாண்டி இன்னும் ஒரு சில கேரக்டர் கூட நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கேரக்டர் வந்து நம்மள ரொம்பவே வெறுப்பேத்துச்சு. அந்த கேரக்டர் வந்து எப்போ சாகும்னு சொல்லி வெயிட் பண்ற அளவுக்கு வந்து இருந்தது. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த எல்லா விஷயமே இந்த சீரிஸ்ல வந்து இருக்கு. இப்போ இந்த சீரிஸோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பர்சனலா எனக்கு ஃபீல் ஆனதை மட்டும் நான் சொல்றேன். சீசன் 1ல என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அது எல்லாத்தையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்து இருக்கு. நான் என்ன சொல்லி மீன் பண்றேன்னா, அது நீங்க இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி வந்து எங்க போகுதுன்னு சொல்லி உங்களால ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு கேரக்டர் பாக்குறீங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இவனுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது அப்படியே வந்து நடக்குது. சீசன் 1 பார்க்கும்போது அதோட உலகம் வந்து எல்லாருக்குமே புதுசா வந்து இருந்திருக்கும். அதனால அந்த சீரிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப சீசன் 2ல அதே உலகத்தை பார்க்கும்போது அவங்க இன்னமும் பிரம்மாண்டமா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அது இதுல இருந்து மிஸ் ஆகுது. எனக்கு மிகப்பெரிய குறையப்பட்டது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 2 வந்து மிகப்பெரிய ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல வந்து முடிச்சிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பும் வந்து இருந்தது. ஆனா அவங்க அதை முடிக்கல, தொடரும் மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமா வந்து இருக்கு. மற்றபடி இந்த ஸ்குட் கேம் சீசன் 2 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து இது எல்லாருமே வந்து ஃபில்ஃபில் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம். பட் இது வந்து மொக்கையான சீரிஸ் வந்து கிடையாது, ஒர்த் வாட்சிங்கான சீரிஸ் தான். ஒரு சில குறைகள் வந்து இருந்தாலும் என்ன மாதிரி சீசன் 1 வந்து கம்பேர் பண்ணி பார்க்காம இந்த சீரிஸ் வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். சீசன் 3 வந்து எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்குட் கேம் சீசன் 2ல வந்து மொத்தம் 7 எபிசோடு வந்து இருக்கு. எல்லா எபிசோடுமே வந்து தமிழ் டப்பிங்லயும் வந்து இருக்கு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 விட சீசன் 2 வந்து ரொம்பவே நல்ல தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க வந்து சொல்றாங்க. நீங்க யாராவது தமிழ்ல பார்த்திருந்தீங்கன்னா கீழே கிராமஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் டப்பிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த ஸ்குட் கேம் சீசன் 2 ஓட ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான ரிவ்யூல வந்து உங்களை சந்திக்கிறேன். போய்